99 உடன்பிறப்புகளை வெட்டி வீழ்த்திய குருதி குட்டையல் எழுந்து அரியணையில் அமர்ந்தார் என கூறுவது மகாவம்சம். இதுதான் விடை, மகாவம்சம். அசோகர் மகுடம் சூடிய எத்தனையாவது ஆண்டில் கிழக்கு இந்தியாவில் உள்ள கலிங்கத்தின் மீது கவனம் செலுத்தினார்? 9ஆம் ஆண்டில். 9ஆம் ஆண்டில் சரியான விடை. கலிங்கப் போரின் பயங்கர காட்சிகளை அசோகரின் எந்த பாறை கல்வெட்டு விரிவாக விளக்குகின்றது? 13வது பாறை கல்வெட்டு. கலிங்கப் போரின் வெற்றியை அசோகர் கொண்டாடவில்லை, இக்கூற்று சரியா? கலிங்கப் போரின் வெற்றியை அசோகர் கொண்டாடவில்லை, இக்கூற்று சரியா? சரியே. இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்திய மன்னன் ஆட்சியின் கீழ் பெரிய பேரக நிறுவப்பட்டிருந்தது யாருடைய காலத்தில்? அசோகர் காலத்தில். தர்ம விஜயம் என்ற அறவழி பாதையை கடைபிடித்தவர் யார்? தர்ம விஜயம் என்ற அறவழி பாதையை கடைபிடித்தவர் யார்? அசோகர். காமசோகா என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதுவும் அசோகர் தான். அசோகர் சரியான விடை. கலிங்கப் போரினால் அசோகரின் உள்ளத்தில் ஏற்பட்ட புண்களுக்கு நல்ல மருந்தாக ஆறுதல் அளித்தது எது? புத்த பிரானின் போதனைகள். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் துவக்கிய ஆண்டு, புனித கழகம். பிரம்ம சமாஜம்னா புனித கழகம். ராஜாராம் மோகன் ராய் துவங்கிய ஆண்டு 1828ஆம் ஆண்டு. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தினை நிறுவிய ஆண்டு 1875ஆம் ஆண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் யார்? சுவாமி விவேகானந்தர். மேற்கத்திய பழக்க வழக்கங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதன் மூலம்